ஹலோ எவ்ரிவன். நான் ஆனந்த் பாலா. இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது கர்நாடகாவில் மிக மோசமான ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன இன்சிடென்ட்னாக்கா, அங்கே 400க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இறந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இங்கே எந்த இடத்துல இறந்திருக்காங்க, இது எப்படி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது கர்நாடகாவில் தர்மசாலாங்கிற ஒரு ஒரு வழிபாட்டு தலம் இருக்கு. அந்த வழிபாட்டு தலங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமாகவும், அதாவது அந்த இடம் வந்து ரொம்ப அழகான இடம்னு சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து அந்த தர்மசாலாங்கிற இடம் பார்த்தீங்கன்னாக்க, கேரளாவுக்கு பார்டர் அந்த அந்த பக்கத்துல தான் வந்து அந்த தர்மசாலாவும் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது கேரளா பார்டர்ல தான் வந்து இந்த தர்மசாலா வந்து கர்நாடகாவுல இருக்குது. ஆனா இதுல என்னன்னாக்க, அங்க வந்து வேலை பார்க்கும்போது, அங்க ஒருத்தர் வந்து இந்த இவ்வளவு பணங்களை புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்ப வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதுல என்னன்னாக்கா, அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா, மிக அங்க வந்து நிறைய பிரபலங்களும், அதான் இல்லாம வந்து அரசியல்வாதிகளும் எல்லாரும் வந்து போயிட்டு அங்க சாமி கும்பிடுற இடமாவும் அந்த தர்மசாலா இருந்திருக்காங்க. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னாக்கா, அதுல முக்கியமான ஒரு அழகான ஒரு கோயில்னாக்க, அதான் மஞ்சுநாதர் சுவாமி அமைந்திருக்காங்க அந்த கோயில்ல. அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா, தினம் தினம் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த கோயில்ல போயிட்டு வழிபாடு பண்றதும் வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வந்து இப்ப நூற்றுக்கணக்கான பெண்களோ, சிறும சிறுமிகளோ, அது இல்லாம ம ஆண்களோட பிணங்கள வந்து புதைச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஆனா பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, 1990 காலகட்டங்கள்லயே வந்து இது மாரி வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது 15, 20 வருஷமா வந்து இந்த மாரி வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. பார்ப்போம் வாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து, அதாவது ஜூலை 11, 2025ல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கர்நாடகா வர்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பின்னாடி 2 வக்கீல் வர்றாங்க. அதாவது சச்சின் இன்னொருத்தவங்க வக்கீலும் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பின்னாடி வர்றவரு முகம் ஃபுல்லா கவர் பண்ணி, வெளியில எந்த இதுவுமே அவர் கண்ணு மட்டும் தான் வந்து ஹோல்ஸ் இருக்கு. மத்த எல்லாமே வந்து கவர் பண்ணி கருப்பு போட்டுட்டு வர்றாங்க. ஏன்னா, அவங்க தான் வந்து அந்த விக்டிம். அவங்க தான் வந்து என்னன்னாக்க, அவங்க அ கேஸ் குடுக்க, அதாவது அவங்க வர்றாங்க. அவங்க வரும்போது படத்தை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு வந்து அவரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காராம். ஏன்னா, அதனால தான் வந்து விசுவல் ப்ளோவர் அப்படிங்கிற மாரியும் அவங்கள வந்து சொல்றாங்க. ஸோ ஏன்னாக்கா, அவர் வந்து இந்த ரகசியத்தை இவ்வளவு நாள் கட்டி கட்டி காத்தவர் அப்படிங்கிற மாரியும் இப்போ வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த மாரி வந்து கேஸ் குடுக்க வர்றாங்க. ஆனா வந்து அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கேஸ வந்து எடுத்துக்கல. ஸோ எடுத்துக்கலன்னோனே மறுநாள் வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாக்கா, இன்னொரு நாள் வர்றாங்க. வந்தாலும் இவங்க வந்து போலீஸ் வரவே இல்ல. ஏன் இந்த மாரி பண்றாங்க? அப்படிங்கிற மாரி திங்கிங்ல இருக்கும்போது, இவங்க டைரக்ட்டா என்ன பண்றாங்கனாக்க, அங்க இருக்க அ கோர்ட்டுக்குள்ள போயிட்டு நான் கோர்ட்ட நாடுறாங்க. கோர்ட்ல நீதிபதி கிட்ட வந்து அங்க உள்ள நீதிபதி பக்கத்துல யார் யார் இருந்திருக்காங்கனாக்க, இந்த விக்டிம், அ வக்கீல், அவங்க 3 பேரு மட்டும் தான். அவங்க 3 பேர் மட்டும் தான் உள்ளேக்கு இருந்திருக்காங்க. கேமரா. இவங்க ஒரு என்னென்ன வாக்குமூலம் குடுக்குறாரோ, எல்லாத்தையும் வந்து வீடியோவா ஷூட் பண்ணியிருக்காங்க. ஷூட் பண்ணி அத வந்து ஆ கேடிஎம் அவங்க வந்து கோர்ட் சைடு வந்து ஜட்ஜ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஏன்னாக்க, இது வந்து ரொம்ப பெரிய கேஸா இருக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. ஏன்னா, ஸ்டார்ட்டிங்ல இந்த கேஸ வந்து ஒரு இன்ஸ்பெக்டர குடுத்து தான் வந்து சப் இன்ஸ்பெக்டர குடுத்து தான் வந்து இந்த கேஸ விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து ரொம்ப எதிர்ப்பு அதிகமானவன, அங்கே உள்ள நீதிபதிகளும் சரி, அங்கே உள்ள வக்கீல்களும் சரி, எல்லாருமே வந்து அவங்களோட எதிர்ப்பு அதிகப்படுத்தினவனே. ஏன்னா 100க்கு மேற்பட்ட பெண்கள் வந்து இதுல வந்து இறந்திருக்காங்க. அதாவது வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்திருக்காங்கங்கிறது தான் மிக முக்கியமானதா இங்க பார்க்கப்படுது. ஸோ அதனால இந்த மாரி பிரஷர் குடுத்தவன, அவங்களுக்கு வந்து இத வந்து பெரிய லெவல்ல வந்து அந்த கேஸ வந்து மாத்தி கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க நம்ம இவரு இந்த மர்ம நபர் வந்து எந்த என்ன பண்ணாரு? எதனால வந்து இந்த மஞ்சுநாத சுவாமி கோயில்ல வந்து ஆ முன்னாள் துப்புரவு பணியாளரா வேலை பார்த்திருக்காரு. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, 1995லேருந்து 2014 வரையும் வந்து ஒரு 17 வருஷம் வரையும் இவரு அங்கே வேலை பார்த்திருக்காரு.
ஸோ வேலை பார்க்கும்போது பார்த்து நான் புதைச்சிருக்கேன், அதாவது எரிச்சிருக்கேன், பெட்ரோல் ஊத்தியும் எரிச்சிருக்கேன், இந்த மாதிரி சொல்றாரு. ஸோ ஏன் இந்த மாதிரி சொல்றாருன்னு பார்க்க அவரை வந்து நிறைய பணங்களை கொண்டாந்து கொடுப்பாங்களா. ஸோ கொடுக்குற பணங்களும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பணங்கள் வந்து அவர் பெண்களோட பிணங்களாம், அதாவது அவங்கள முகத்தெல்லாம் சிதைச்சு, அதை இல்லாம அவங்களோட உடம்புல வந்து எந்த துணியுமே இல்லாம கூட பேப்பர் சுத்தியும் கூட எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்களாம். கொடுத்து நீ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் வெறும் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படி நீ பண்ணலைன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு அவரையும் வந்து மிரட்டி வச்சிருந்திருக்காங்க. ஸோ இவருக்கு ஒரு குடும்பம் இருக்கனால இதை வந்து எதையுமே அப்போ வந்து அவருக்கு தைரியம் இல்லை. ஸோ அதை வந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு அதனால அதை வந்து இவ்வளவு வருஷமா அவர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அது எல்லாமே வந்து என்னன்னாக்க கொண்டு புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா நேத்ராவதிங்கிற ஒரு ஆறு போகுது. அந்த ஆற்றங்கரை பக்கத்துல தான் வந்து புதைக்கிறாங்க. ஏன்னாக்க பிற்காலத்துல வந்து இது வந்து பெரிய இதான் இஷ்யூ ஆனாலும் கரைஞ்சி இதை டீகம்போஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இதுல மாட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடையும் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்க 2014 டிசம்பர் மாதம் வந்து இது ஒரு சொந்தக்கார பொண்ணு வந்து இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றாங்க. கொண்டுட்டு வந்து இதை பார்த்தோன்னே அவருக்கு அப்பதான் தெரியுது. அப்புறம் அவரால வந்து அங்க இருக்கவே முடியல. ஸோ நாளைக்கு இந்த மாதிரி வந்து நான் அவங்க ஃபேமிலிக்கு வந்துடும் அப்படிங்கிறதுனால இவரு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு 2014. அதாவது அந்த ஊர்லயே இல்லாம வெளி மாநிலத்துல போயிருக்காங்க. ஏன்னா இவரை பிடிச்சாங்கன்னா கொண்டுடுவாங்க, அந்த ஃபேமிலியும் கொண்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இவர் வந்து வெளி ஊர்ல போய் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்பதான் வந்து 2025 வந்து இந்த மாதிரி பெட்டிஷனை கொடுத்துருக்கு. செய்ய சொன்னவங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலோட தர்மசாலம், அந்த கோயிலோட மிகப்பெரிய ஒரு தலைவர் மனிதர் என்றும். ஸோ அவரை வந்து நம்ம எதுவும் பாதிச்சுக்கிற முடியாது, அதனாலதான் நான் அவ்வளவு நாள் சொல்லாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்றாரு. ஸோ அவர் வந்து அவர் அந்த குடும்பம், அந்த ஊர்லயே அவர் பெரிய குடும்பம் அப்படிங்கணும். அவங்க பல ஆண்டுகளா வந்து அந்த கோயில வந்து நிர்வகித்து வர்றதாகவும் சொல்றாரு அவரு. ஆனா அவர் பேரை வந்து இவர் வந்து வெளியில விடாம அதை ஒரு கவரை ரெடி பண்ணி அதுல அவர் நேம் எழுதி அதை வந்து நீதிபதி ஐயாவிட வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதுல இருந்து என்னன்னாக்க இதுல வந்து ஒரு சில பின்னணிகளும் இதுல இருக்குது. என்னன்னாக்க 2003 பாத்தீங்கன்னா மாயமான ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி அனன்யா. அவங்க பாத்தீங்கன்னா அந்த டயத்துல காணாம போயிட்டாங்க. மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா கல்னி. அவங்க என்ன பண்ணீங்கன்னா அவங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க. ஆனா கேஸ வந்து யாரும் எடுத்துக்கல. அந்த டயத்துல போலீஸ் வந்து அதை வந்து பாக்குறோன்னு விட்டுட்டாங்க. இவங்க வந்து இது பண்ணாம போயிட்டு அங்க உள்ள ஏன்னாக்க ஏன் வந்து அவங்க வந்து கேஸ் கொடுத்து எடுக்கலன்னு அந்த கோயில போய் விசாரிக்கிறாங்க. கோயில்ல அங்க உள்ள அதிகாரிகளோட தான் பெரிய ஆளுகளோட தான் வந்து போனாங்க அப்படின்னு வந்து அங்க கேள்விப்படுறாங்க அந்த அம்மா. சரின்னு போய் அவங்கள்ட்ட கேட்டாக்க இல்ல நீ கிளம்பு, எல்லாம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால வந்து அவங்க வந்து அங்கேருந்து போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்ணும்போது அவங்களை அடிக்கிறாங்க. அது இல்லாம கடத்தி கொண்டு வச்சு கொஞ்ச நாள் அடிச்சிருக்காங்க. அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன்னு அப்படின்னு சொல்றாங்க. 2-3 மாசம் கழிச்சுதான் வந்து அவங்க பெங்களூர்ல இருந்து அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு என்னங்கிறதே அவருக்கு தெரியாம இருக்காங்க அந்த அம்மா. ஆனா அவங்களுக்கு இப்போ ஒரு 60 வயசு ஆகுது. இப்போ வரையும் அவங்க என்ன நம்பிக்கை இருக்காங்க, இதை வந்து விசாரிச்சீங்கன்னா கண்டிப்பா என் பொண்ணோட உடல் கிடைக்கும். அதை வந்து நான் வந்து இறுதி சடங்கு செய்வதற்கும் எனக்கு வந்து இது ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் எத்தனை அம்மா அப்பா வந்து குழந்தைகளை வந்து காணோம் அப்படின்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் ஏன் வந்து இந்த கேஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகாம இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இந்த கேஸ் வந்து கர்நாடகாவில் பெரிய லெவல்ல மக்களால் பேசப்பட்டு வருது. ஆனா இங்க இருக்க ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து இன்னும் அதை வந்து மௌனம் சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏன்னா 1985 முதல்லயே 400க்கும் மேற்பட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த அரசியல்ல வந்து 1985லயே வந்து இதை அந்த இதே மாதிரி அந்த டயத்துல ஒரு பெண் காணாம போயிடுறாங்க. ஸோ அந்த பெண் வந்து காணாம போனோடனே இது மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து காணாம போயிருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி இடத்துல தான் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணிருக்காங்கனாக்கா ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த கேஸை பத்தியெல்லாம் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இங்க நடந்திருக்கு. பட் ஆனா அதுக்கப்புறம் வந்து அதை பத்தி யாரும் பேசாம விட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 8 2025 அப்பைக்கு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதான் மகேஷ் மகேஷ் ஷெட்டி திமோயுபி அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க
அவங்க ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இங்க ஒரு இதெல்லாம் இன்சிடென்ட்லாம் நடக்குது. இத வந்து நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காரு. ஆனா அந்த பெட்டிஷன வந்து அப்ப இருந்த போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, அத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து அந்த டயத்துல நடந்திருக்கு. ஒரு பிப்ரவரி 8ஆம் தேதி 2025ல. இத சொன்ன அந்த வெளிய கொண்டு வரும்போது, ஜூலை 22, 2025ல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு கடிதம் அதாவது முன்னாடி சொன்ன மாரியே வந்து சச்சின் அண்டு ஜெஸ்ஸி அப்படிங்கிற 2 வக்கீல்களும் வந்து இதுல வந்து ஆஜர்படுத்தியிருப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள போலீஸ் டிஎஸ்பிக்கும் வந்து இத வந்து அதிகமா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னனால, இத வந்து என்னன்னாக்கா, தர்ஷனா கன்னடா எஸ்பி இத வந்து என்னன்னாக்கா, இத அலட்சியமா எடுத்திருந்திருக்காரு. ஸோ இது வந்து பெரிய இஷ்யூ ஆனவுனே, அங்க இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப மக்கள்லாம் வந்து ஆவேசப்பட்டு அது எல்லாமே வந்து கோர்ட்டும் வந்து இவங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னா பார்க்கலையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த ஜூலை 11, 2025ல வெல்தகம் நீங்கமானது. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரை வச்சுதான் இந்த கேஸை நடத்திட்டு இருந்திருக்காங்க. இந்த கேஸ் இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரிஞ்சவன தான் இப்ப இந்த கேஸுக்கு அப்ப என்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூலை 20, 2025ல பாத்தீங்கன்னா சிறப்பு புலனாய்வு பிரிவை வந்து அமைச்சிருக்காங்க. அதாவது டிஜிபி பிரணாப். அவங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் கொண்ட உயர் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைச்சு, இனிமே போலீஸ் வந்து எதுவும் இதுல இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இவங்க தான் இனிமே வந்து இதை வந்து விசாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வெளியில வரும். இன்னும் எத்தனை படங்கள் என்னென்னு தெரியல. ஆனா இதுவே வந்து இவ்வளவு சொல்லும் போது பேர் எழுதி வச்சிருக்காரு என்னன்னாக்க, ஒரு பேரை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. ஆனா அது பெரிய அந்த மடத்துக்கே பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் பேரை வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. கன்ஃபர்மேஷன் ஆனுச்சுன்னா கண்டிப்பா அதை பத்தி நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல. பட் இன்னும் ஆகாத அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம பெண் பிள்ளைகளை நம்ம தான் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாருமே வந்து நல்லவங்களா இருக்காங்க. ஆனா அவங்க நல்லவங்களா இருக்காங்கிறத உள்ளிக்கு போய் பார்த்தாதான் தெரியுது. இந்த மாதிரி வந்து இவ்வளவு வருஷம் வந்து நல்லா பெரிய லெவல்ல இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, பட் ஆனா அவங்க வந்து கிட்ட போய் பார்க்கும்போது தான் அவங்களோட சுயரூபம் எல்லாம் வந்து இப்ப வெளியில வருது. பட் அவங்க யார் செஞ்சாங்க என்னங்கிறது வந்து கூடிய சீக்கிரம் கண்டிப்பா வெளியில வரும் அப்படின்னு நம்புறோம். ஏன்னா இது மாதிரி வந்து இன்னும் அடுத்தவங்களுக்கு நடக்கக்கூடாது. இதோட வந்து இந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அங்க எத்தனை அம்மாக்கள் அப்பாக்கள் வந்து அவங்க குழந்தைகளை காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்களோட நிலைமை வந்து என்னன்னாக்கா, இப்ப அவங்களும் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் வெளியில எங்கிட்டு போயிட்டு வேற இப்போ உயிரோட இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து இங்க இறந்திருந்தாங்கன்னா அதோட நிலைமை வந்து ரொம்ப கொடூரமா இருக்கும். ஸோ அது மாதிரியும் இருக்குது. பார்க்கலாம். இந்த வீடியோ அடுத்தடுத்து என்ன அவங்க அப்டேட் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும்.